Hi guys, welcome to Zone 14 Football. இன்னைக்கு நம்ம பிரீமியர் லீக் ரிவ்யூ பார்க்க போறோம். அண்ட் நல்ல கேம் வீக் இது, நிறைய அப்செட்ஸ் நடந்துச்சு. கண்டிப்பா பிக் கேம்ஸ் அண்ட் கோல் கீப்பர்ஸ் நிறைய மேட்சஸ்ல இன்வால்வ்டா இருந்தாங்க, நிறைய சேவ்ஸ் வந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் போவோம். போர்ன்மவுத் 3 ஃபுல்ஹாம் 1. போர்ன்மவுத் திரும்பி வந்து நாங்க தான் செம டீம், ப்ராப்பர் டீம். அண்ட் இந்த கரண்ட்லி இந்த லீக்ல வந்து டாப் ஃபார்ம்ல இருக்க பிளேயர்னு பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா ஆண்டோன் செமென்யோன் தான் சொல்லணும். அகைன் 2 goals and 1 assist. அதுவும் ஃபர்ஸ்ட் கோல்லாம் பார்த்தா அப்படியே இந்த சைடுல போய் ஆங்கிள் செஞ்சுட்டாரு. அப்புறம் க்ளூவர்ட் வந்து ஒரு வண்டர் கோல் அடிப்பார் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து. அண்ட் தேர்ட் கோல் வந்து திரும்பியும் செமென்யோ அடிச்சு 3-0 அழகா 3-1 ஃபர்ஸ்ட் கோல் ஃபுல்ஹாம் அடிப்பாங்க, ஆனா கடைசியில 3 கோல் அடிச்சு முடிச்சிருவாங்க. ஸோ easy win for Bournemouth once again and 3 points, very important 3 points. டாப் 4ல இருக்காங்க. சோ அவங்க ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கேம் தான், ஃபர்ஸ்ட் கேம் லிவர்பூலோட தோத்ததோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க டிராஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் வெரி வெரி டிஃபிகல்ட் டீம் டு ஃபேஸ். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம். லீட்ஸ் 1 ஸ்பர்ஸ் 2 இன்ஸ் லீட்ஸ் ஹோம். அண்ட் ஸ்பர்ஸ் வந்து திருப்பி அவங்க அவே ரெக்கார்ட் வந்து அவங்களுக்கு தான் இந்த சீசன் வந்து பெட்டர் அவே ரெக்கார்ட். ஸோ தாமஸ் ஃப்ராங்க் நீங்கள் அதில் வந்து நீங்கள் பாராட்டியே ஆகணும். அண்ட் ஸ்பர்ஸ் வந்து அப்படி இப்படின்னு இருக்க மாதிரி இருந்தாலும் தே ஆர் கெட்டிங் த பாயிண்ட்ஸ் அண்ட் 3rd பொசிஷனில் இருக்காங்க ப்ரீமியர் லீக்ல. அண்ட் முக்கியமாக இவரை வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும், மோ குடூஸ். அவங்களோட பிரில்லியன்ட் சைனிங். அதனால அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா மேட்சுமே ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர். இது ஸோ அவர் தான் வின்னர் அடிச்சிரு இந்த மேட்ச். ஆமா, செகண்ட் கோல் அவர் தான் அடிச்சாரு. அண்ட் அகைன் மாத்திஸ் ஸ்டெல் வந்து நிறைய பேர் வந்து யோசிக்க மாட்டாங்க, இவரு என்ன ஓகே ஃபர்ஸ்ட் கோல் இப்போதான் அடிக்கிறாரு, பட் இதுக்கு முன்னாடி வந்து பயன் முனிச்ல இருந்து வராரு அவரு. ஸோ அதனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னும் ஃபுல்லி செட்டில் ஆகல கேம் வைஸ். ஸோ செட்டில் ஆனா கண்டிப்பா another good asset for Tottenham. And again நம்ம சொல்ல போனோம்னா வந்து லீட்ஸ் நிறைய சான்சஸ் ஆக்சுவலி. ஆமா, லீட்ஸ் ஆக்சுவலி பிரைட்டா ஆடினாங்க இந்த கேம். நீங்க பாத்தீங்கன்னா ஹோல் கேமும் டாமினேட் பண்ணிருப்பாங்க. இது வந்து எண்ட் டு எண்ட் போச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ லீட்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் அவங்க ஃபர்ஸ்ட் கோல் கேபிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒகாஃபோர் மூலியமா திருப்பி கேமுக்குள்ள வருவாங்க. அப்புறம் திருப்பி அவங்க வந்து என்னதான் அந்த அட்டாக்கிங் வைஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் டிஃபென்சிவ்லி சம ஓப்பனா இருக்காங்க. எப்போ அவங்க கவுண்டர் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஸ்பர்ஸ் கவுண்டர்லயும் நிறைய அடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் லீட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது ஒரு ப்ரொமோஷன் சைட் டீம் வந்து இவ்வளோ டாமினண்டா அவங்க ஹோம்ல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு முக்கியமான ரெக்கார்ட். திஸ் கேலண்டர் இயர்ல லீட்ஸோட ஃபர்ஸ்ட் லாஸ் இன் ஹோம். ஸோ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட் டீம் டு ஃபேஸ் இன் தேர் ஹோம். ஸோ அதில் போய் எனக்கு தெரிஞ்சு தாமஸ் ஃப்ராங்க் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறது ஸ்பர்ஸ்க்கு வந்து நல்லா. ஸ்பர்ஸ் எப்போதுமே அப்படிதான், ஈஸி மேட்சஸ் வந்து கஷ்டமான மேட்சஸ் ஜெயிப்பாங்க. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கேம் மான்செஸ்டர் யுனைடெட் easy and solid victory against a very good performing Sunderland. So கண்டிப்பா இந்த மேட்சை பார்த்துருக்கவங்க எல்லாருமே வந்து ஓகே சண்டர்லாண்ட் வந்து யுனைடெட் ஸ்ட்ரகிளிங்கா இருக்காங்க, நல்ல சேலஞ்ச் கொடுப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்குள்ளரே மேசன் மவுண்ட் ஒரு டாப் ஃபினிஷ் போட்டு 1-0 லீட் கொடுப்பாங்க. அண்ட் அகெயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து செஸ்கோ 2-2 அடிச்சு யுனைடெட்க்கு ஒரு சாலிட் லீடு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சண்டர்லாண்டோட கீப்பர் வந்து அத்தனை குரூஷியல் சேவ்ஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வந்து அமாத் அடிப்பான், அப்புறம் வந்து எம்புஎம்ஓ, அப்புறம் ப்ரூனோ ஒரு டாப் ஷாட் அடிப்பான். அது வந்து கையில பட்டு போஸ்ட்ல பட்டு போகும். ஸோ அதெல்லாம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 3-0 4-0 போயிருக்கோம். சண்டர்லாண்டால திரும்பி வந்திருக்க முடியாம இருந்திருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் வந்து சண்டர்லாண்ட் நல்லா வந்தாங்க, நல்லா வந்து அவங்களோட நைஸ் பாசிங் அண்ட் மூவிங் ஃபார்வர்டா இருந்துச்சு. ஸோ அவங்க திரும்பி ஒரு கோல் அடிப்பாங்களான்ற மாதிரி இருந்தது. ஒரு கோல் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா நர்வஸா போயிருக்கும். பட் வந்து சாலிடா டிஃபென்ஸ் பண்ணி ஓகே ஃபைனலி ஃபர்ஸ்ட் கிளீன் ஷீட். ஓகே, அண்ட் அகைன் நம்ம கீப்பர் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். பேசிக்ஸ் தான் பண்ணாரு, ஆனா இப்போதைக்கு வந்து லாஸ்ட் 1-2 இயர்ஸ்ல வந்து யுனைடெட்க்கு வந்து இந்த பேசிக்ஸ் கூட பண்ண முடியாம இருந்தது கோல் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்ல. கண்டிப்பா. ஸோ லாமன்ஸ் வந்து top performance and first clean sheet of this season for Manchester United கண்டிப்பா சொல்லி ஆகணும். அண்ட் வெளியே வந்து பால் எப்போதுமே வந்து பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க யுனைடெட் கீப்பர்ஸ், பட் பஞ்சே பண்ண முடியாம போவோம். இவரு வெளியே வந்து கலெக்ட் பண்ணி பாலை கேட்ச் பண்ணுவாரு. அதாவது இப்ப நீ சொல்றதெல்லாம் வந்து ஒரு கோல் கீப்பர் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி. ஆனா இப்ப யுனைடெட் ஃபேன்ஸ் வந்து 2 வருஷமா ஒரு வர்ஸ்ட் கோல் கீப்பிங் பார்த்தனால அவங்களுக்கு ஒரு கோல் கீப்பர் எப்படி பண்ணுவாங்கன்றதே மறந்து போச்சு. இப்போ லாமன்ஸ் பண்ணது வந்து இந்த கலெக்ஷன், அந்த சேவ்ஸ்லாம் ரொம்ப பேசிக்கான கீப்பரோட மஸ்ட்.
ஆனா அதுக்கே வந்து அந்த மீம்ஸ்லாம் நான் பார்த்தேன், எல்லாம் கை தட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து லாமன்ஸ் வந்து ஸ்பாட்லைட், அவர் வந்து பேசிக்ஸ் ஒழுங்கா பண்ணாலே வந்து யுனைடெட் வந்து செலவிக்கிற அளவுக்கு போவாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு பிளேயர் வந்து இல்லாத போதுதான் வந்து அந்த பேசிக்ஸ் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க இந்த டைம்ல டெகேயா போகணும்னு சொன்னாங்க, ஆனா டெகேயோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ ஃபீல் பண்ணுவாங்க மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் டெஃபினட்டா. அவர்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்பா இல்லாட்டியும் அவர் ஆனா சேவ்ஸ் வைஸ் அவர் அடிச்சுக்க ஆளே இல்ல. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கோல் கீப்பர்ஸ் இன் பிரீமியர் லீக். ஆமா கண்டிப்பா. அண்ட் லாமன்ஸ் வந்து ஒரு பிசிக்கலி பயங்கரமா பயப்படுற மாதிரிலாம் இல்ல, பட் ஸ்டில் வந்து அந்த பெனால்டி பாக்ஸ்ல வந்து கமாண்டிங்கா வெளியே வந்து கேட்ச், அதுவும் இந்த பிசிக்காலிட்டி பிரீமியர் லீக் பிசிக்காலிட்டில வந்து அந்த கேட்ச் பிடிக்கிறது எனக்கு புரியுது. கேட்ச் பிடிக்கிறதே உனக்கு எப்படி இருக்கு? அதாவது ஐயோ இந்த பழைய கீப்பர்ஸ்லாம் வச்சு கார்னர்லயே செய்வாங்க, இவர் வந்து ஓகே ஓபன் பிளேலயே வந்து நல்லா கமாண்டிங்கா கேட்ச் பிடிச்சிட்டாரு. அண்ட் இது நான் சொல்லி ஆகணும், வேரோட அனதர் இன்கன்சிஸ்டன்ட் மொமெண்ட் இந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டிங்ல வந்து ஒரு பெனால்டி கால் பேசியிருப்பாங்க சண்டர்லாண்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு அது டெஃபினட்டா பெனால்டி கொடுத்துருக்கணும். சம ஹை போட், செஸ்கோ வந்து சம ஹை போட்டு அவர் ஹெட்டர் வின் பண்ணிட்டாரு, ஆப்போசிட் பிளேயர் ஹெட்டர் வின் பண்ணிட்டாரு. பட் அதை VAR பார்த்துட்டு அதை வந்து நாட் அ பெனால்டின்னு வாங்க, எனக்கு புரியல. அது வந்து அதுக்கப்புறம் கிளாரிபிகேஷன் வேற கொடுத்தாங்க, ஏன்னா அவன் பூட் வந்து தரையில படவே இல்லை சுத்தமா. அவங்க சண்டர்லாண்ட் பிளேயர் வந்து ஹெட்டர் வின் பண்ணிடுவான், பட் காலுக்கும் ஹெட்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அது படவே இல்ல, அதுக்குள்ளே அவன் வந்து அப்படியே பட்ட மாதிரி என்னென்னமோ ஆக்சுவலி அது ஓகே. பட் ஆனா ஹைபுட் ரூல்ஸ் படி அது ரொம்ப க்ளோஸ், அவன் பால் வின் பண்ணிட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கொடுத்துருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ பழைய இது ஞாபகம் இருந்துச்சுன்னா ஹைபுட் இருந்தாலே கொடுப்பாங்க, கார்டே கொடுப்பாங்க ஒரு பெனால்டி டி பாக்ஸ்ல. ஏன்னா இப்போ அவர் வின் பண்ணிட்டாரு, ஆனா அவ்வளோ தூரம் ஹையரா பெனால்டி பாக்ஸ்ல தூக்குறது பிளஸ் அவங்க அந்த டிசிஷன் பார்த்து அதை ரூல்ட் அவுட் பண்ணதே எனக்கு வந்து இன்னொரு இன்கன்சிஸ்டன்ட் தான் சொல்லுவேன். இது வந்து 50-50 காலா கூட இருக்கலாம், பட் ஆனா இது வந்து மேபி பெனால்டி கொடுத்துருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே சொல்லுங்க. எனக்கு அதை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே யாரா லூசுத்தனமா காலை தூக்குறான்னு தான் தோணுச்சு. ஏன்னா யாரா இருந்தாலும் பாக்ஸ்ல காலை தூக்குனா பெனால்டி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தலையில படுதோ படலையோ கண்டிப்பா வந்து அது 50-50 தான். கொடுத்துருந்தா அன்லக்கி, கொடுக்கல இந்த தடவை. ஸோ அதனால யுனைடெடுக்கு லக்கு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அது உங்க சைடு ஒர்க் ஆயிடுச்சு. பட் ஆனா இதுலயுமே வார் இன்கன்சிஸ்டண்டா இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஓகே பார்ப்போம். Coming to the next game, Arsenal 2 West Ham 0 in Emirates Stadium. So Arsenal வந்து அந்த ஸ்டெடி ஸ்டார்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ப்ளஸ் இந்த கேம்ல வந்து டோட்டல் டாமினன்ஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்துருப்பீங்க, பொசிஷன் எப்போதுமே டாமினேட் பண்ணுவோம், அத்தனை ஷாட்ஸ் அத்தனை ஆன் டார்கெட். எனக்கு தெரிஞ்ச 2 கோல்ஸ்ன்றது அந்த கேமுக்கு ரொம்ப கம்மியாக இது பண்ண மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா நூனோ வந்து அவர் லோ பிளாக் பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணார். இதே வேற மேனேஜர் பாட்டர் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருப்போம். ஆனால் ஓகே இந்த மாதிரி நல்லா இது பண்ணி, முக்கியமாக ஓடேகார்டோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 3rd டைம் இன்ஜுரி ஆகிறார், ஷோல்டருக்கே 2 வாட்டி, இப்போ நீ இன்ஜுரி. ஸோ அது கண்டிப்பாக வரிங் சென்ஸ். லாஸ்ட் மேட்ச் தான் UCL மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பார், இந்த மேட்சும் பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் ஓகே இப்போ நமக்கு நிறைய ஸ்குவாட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கனால பிரச்சனை இல்லை. பட் கண்டிப்பாக இதை மென்ஷன் பண்ணி அவங்க சாக்காவோட 200th appearance for Arsenal, 100th goal contribution, 55 goals 45 assists. ஸோ வந்து ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து அகாடமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தெரியல, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 appearance அளவுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் வந்துருக்காரு சாக்கா. கண்டிப்பா. ஸோ இதுல வந்து ஆமா ஓடேகார்ட் இன்ஜுரி வந்து பெரிய மைனஸ் தான். என்னதான் வந்து ஓடேகார்ட் பதிலாக எஸ்ஏ அந்த பொசிஷன்ல விளாண்டா எஃபெக்டிவா இருக்கும்னு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். பட் ஸ்டில் அந்த ஓடேகார்ட் மாதிரி ஒரு பிளேயரோட கேப்பபிலிட்டிஸ் வந்து பெஞ்ச்ல இல்ல ஸ்டார்டிங் 11ல வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பட் தேங்க்ஃபுல்லி அவங்க ஸ்குவாட் டெப்த் நல்லா இருக்கு. அதனால ஏன்னா இந்த மேட்ச் நம்ம சொல்லி ஆகணும், நம்ம ஹேண்ட் பிரேக்லாம் இல்லாம ஒரு ப்ராப்பர் மிட்ஃபீல்ட் போட்டும் ஓடேகார்ட் அண்ட் எஸ்ஏ வர் பிளேயிங் ஒன்லி 1 CDM which was ரைஸ். ஸோ 2 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் வித் 1 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ், இதுதான் வந்து டீம் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு அட்டாக்கிங் டீமா போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஆப்போனன்ட்ஸ்லாம் எங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்ச நிலைமையில நீ வந்து இந்த மெரினோ, ரைஸ் அண்ட் ஜுபிமெண்டி இந்த 3 இது வந்து மேன் சிட்டி லிவர்பூல் மேட்ச் போட்டாங்க, அது கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க அர்டெட்டாவை. பட் இப்போ ஒரு பிரேவ் மூவ் எடுத்து அது ஆக்சுவலி பிச்சில் பார்க்கும்போது செம டாமினேட்டிவா இருந்தது. ஸோ அதை வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு நல்லா போயிட்டு இருந்து அதுக்குள்ள ஓடேகார்ட் இன்ஜுரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சுபிமெண்டி உள்ள வந்து 2 கோலுக்குமே அவர் தான் ஆர்கிடெக்டா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து அவர் ஒரு சம பாஸ் போடுவாரு, அதை எஸ்ஏ அடிப்பாரு அண்ட் ரைஸ் வந்து அதை ரீபவுண்ட் அடிச்சிருவாரு. செகண்ட் இதுக்கு வந்து இந்த பெனால்டி வின் பண்றவர்ல டிம்பர், அதுக்கு இவர் தான் அந்த லாங் பாஸே போடுவார். ஸோ சுபிமெண்டி ஒரு டெபியூ சீசன் ஆடுற
மாதிரியே தெரியல. ஹீஸ் டூயிங் a very good job. கண்டிப்பா அந்த வெஸ்ட் ஹாம் மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் டீமோட நீங்க கண்டிப்பா அட்டாக்கிங் ஃபோக்கஸ்டா தான் போகணும் மிட்ஃபீல்ட்ல எஸ்பெஷலி. பட் ஈவன் ஒரு லிவர்பூல் மாதிரி ஒரு டீமோட ஆடினா கூட சரி எசே ஓடேகார்ட் 2 கேம் வேணாம் ஓகே, பட் ஸ்டில் நீங்க வந்து எசேவை மிட்ஃபீல்ட்ல போட்டு ரைஸ் அண்ட் ஜுபிமெண்டி போட்டு ஆடணும். மினிமம் அது வந்து மினிமம் இருக்கணும். ஏன்னா ஜுபிமெண்டி இப்போ நீங்க ஆர்சனல்ல ஒரே ஒரு சிடிஎம் தான் விளையாடணும்னா நான் ஜுபிமெண்டி தான் சூஸ் பண்ணுவேன். ரைஸுக்கும் மேல ஜுபிமெண்டி தான் இப்போ ஃபார்ம்ல இருக்காரு, அவர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஓகே ஓடேகார்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால ரைஸ் அண்ட் எசே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் கண்டிப்பா. Okay guys, coming to the next game வந்து நம்ம வந்து எவர்டன் 2 and Crystal Palace 1. So Crystal Palace again solid start to the game. நம்ம சார் வந்து நல்லா பிரைட்டா ஸ்டார்ட் பண்ணாரு, மடேட்டாவும் பிரைட்டா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கோல் வந்து அழகா வந்து ஒரு லே ஆஃப் பண்ணுவாங்க முனியோஸ் நல்ல ஃபினிஷ். பிக்ஃபோர்ட் நிறைய சேவ்ஸ் போட்டுட்டு இருந்தாரு அது வரையும். பட் இந்த கோலுக்கு வந்து ஐ திங்க் ஹி வாஸ் a little அவுட் ஆஃப் பொசிஷன். ஏன்னா முனியோஸ் வந்து சைட்ல இருந்து வரும்போது இந்த சைடு நியர் போஸ்ட் ரொம்ப கிளியரா தெரியற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அவங்க 1 கோல் லீட் போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து என்னதான் மட்டேட்டாக்கு கொஞ்சம் சான்சஸ் கிடைச்சது, நிறைய கிரியேட் பண்ணாங்க, பட் அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. அண்ட் தென் எவர்டன் கேம் பேக் டு த கேம். அப்போதான் வந்து ஒரு பெனால்டி கிடைக்கும், என்டிஐக்கு வந்து அடிச்சிருவாரு. அண்ட் தென் லாஸ்ட் மொமெண்ட்ஸ் வரையும் வந்து யாரு வேணாலும் ஜெயிக்கலான்ற மாதிரி இருந்தது. பட் Everton finally got the winner against Palace, and Palace oda unbeaten streak break ஆயிடுச்சு. So this is கண்டிப்பா வந்து Palace நல்ல ஃபார்ம், லிவர்பூல் மாதிரி ஒரு சாம்பியன் டீம் எல்லாம் தோக்கடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ எவர்டன் அவங்க ஹோம்ல இந்த மாதிரி ஒரு வின், இந்த மாதிரி ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற டீமோட அந்த 3 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுன்றது அவங்க சீசனுக்குமே ஒரு சம பூஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஹோம்ல இது வரைக்கும் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் செமையா பண்ணிருக்காங்க நியூ ஸ்டேடியம்ல. அண்ட் இவங்களோட அன்பீட்டன்றது வந்து யூரோப்லயுமே அவங்க தோக்காம இருந்தாங்க, அதர் காம்படிஷன்ஸையும் தோக்காம இருந்தாங்க, பிரீமியர் லீக். ஸோ இவங்க வந்து ஜெயிக்காட்டியும் டிரா பண்ணுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. அது போக்கி இவங்க டிரா பண்ணியிருந்தா கூட நான் பெருசாக பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ் வந்து இந்த மாதிரி டீமை டிரா பண்ணுவாங்க, இல்லை ஹோம்லேஸ்ல டீமை டிரா பண்ணுவாங்க. ஸோ எவர்டன் டிரா பண்ணியிருந்தா நான் பெருசாக ஷாக்கே இருக்க மாட்டேன். ஆனால் வின் பண்ணது வந்து சமம். அதாவது இலிமான் என்டிஐ அவர் ஸ்கோர் பண்ணிருக்காரு, ஜாக் கிரிலிஷ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ அவங்க வந்து இது பாசிட்டிவ் சைன் கண்டிப்பா. அண்ட் அதுக்கு முன்னாடி இது மென்ஷன் பண்ணி ஆகணும். அதாவது இன்வின்சிபிளா இருக்கிறது ஒரே டீம் தான், பிரீமியர் லீக்ல ஒரே டீம் தான், அது நாங்க மட்டும்தான். இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டே இல்லைன்ற மாதிரி மித்த டீம் தான் பேசுவாங்க. பட் இது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கு ஒரு சீசனுமே புரியுது. 7 கேம்ல எல்லா டீமும் தோத்துட்டாங்க. ஆமா. ஸோ இதுலயே அதோட டிஃபிகல்ட்டி தெரியும். ஆக்சுவலி ட்ரிபிள் அடிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, அப்புறம் ஜோசே பெரினோ வந்து 15 கோல்ஸ் கன்சீட் பண்ணார்ல, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாதிரி இன்வின்சிபிள் வந்து தி மோஸ்ட் ப்ரொலிஃபிக் ரெக்கார்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சம. யூரோப்ல யாருமே அது பண்ணல, கோல்டன் ட்ராஃபி இது பயர் லெவர்குசன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மற்ற லீக்ல பண்ணிருப்பாங்க, நீ போய் பார்த்துருந்தா. பட் ஆனா பிரீமியர் லீக்ல ஆர்சனல் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பெருமை நமக்கே சேரும். ஓகே ஓகே, கமிங் டு தி நெக்ஸ்ட் கேம். another important game. Chelsea 2 Liverpool 1 in Stamford Bridge. எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட் கேம் இந்த சீசன்ல இப்போதைக்கு. பிகாஸ் வந்து அந்த கேம் போன விதமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே 2 டீமே வின் பண்ண ஆடினாங்க. செம்ம எண்ட் டு எண்டா இருந்தது. செல்சி வந்து செம பிரேவ். இத்தனைக்கும் அவங்களுக்கு அத்தனை இன்ஜுரி இஷ்யூ இருந்தது. டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் யாருமே இல்லை. அவங்க சென்டர் பேக்கே வந்து பத்யாஷேலும் அச்சேப்பாங்கும் தான். ஆனால் அதை வச்சும் அவங்க பிரேவாக ஆடி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கோல் செட்டப் பார்க்கணுமே. அவங்க மொத்த லிவர்பூல் மிட்ஃபீல்டையும் அப்படியே முன்னாடி தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாசிங் இருந்து அதுக்கப்புறம் கைசைடோ அதை பிரேக் பண்ணி ஒரு ஷாட் அடிப்பார் பாருங்க. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு கைசைடோ பேங்கர் தவிர எதுவுமே அடிக்க தெரியாது போல. அடிச்சா நான் பேங்கர் தான் அடிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. அதே மாதிரி சரியான கோல். ஆமா, அது வந்து நம்ம மெக்காலிஸ்டரை கட் பண்ணி எடுத்துட்டு போய் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. கைசைடோ மாதிரி பிளேயருக்கு ஸ்பேஸே கொடுக்க கூடாது. கரெக்டா அந்த பாக்ஸ் எட்ஜில் ஸ்பேஸே கொடுக்க கூடாது. அப்பதான் லிவர்பூலோட டிஃபென்ஸ் கொனாட்டே அண்ட் வான் டைக் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஸோ கைசைடோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் எடுக்க ட்ரை பண்ணுவாரு, திரும்பி பாஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ஸ்பேஸ் எடுத்து டைம் எடுத்து அப்புறம் அடிப்பாரு. கண்டிப்பா. ஆனா இது வந்து நான் இப்ப நிறைய சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோம், வேன் டைக்கை போட்டு கிளிக்கிறாங்க, அத்தனை மீம் வருது. ஏன்னா அவர் போஸ் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ் கொடுத்துடுறாரு. ஸோ அதை வச்சு வேன் டிஸ்னி அது இதுன்னு போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படி பேச மாட்டீங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன், வேன் டைக் தான் வந்து 1v1ல பெஸ்ட் டிஃபெண்டர் இந்த வேர்ல்டு. கரண்டாவே நான் சொல்றேன். ஓகே, அவ்வளோ ப்ராப்பரான டிஃபெண்டர். ஜஸ்ட் பை அந்த ஒரு இமேஜ் கிடைக்குதுன்றதுக்காக அவனை வச்சு ட்ராவல் பண்ணும்போது பார்க்க நல்லா இருக்கு. பட் ஆனால் அவர் மேட்ச் பார்க்காதவங்க என்ன நினைப்பாங்க, அவர் நல்லா விளாட நினைப்பாங்க. ஆக்சுவலி அந்த கோல் போன ரீசன் கண்டிப்பா இந்த எல்லாம் பேக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் மிட்ஃபீல்ட் ப்ரெஸ் அழகா பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ டிஃபெண்டர்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பிளஸ் இது கொனாட்டேயோட மேன்.
நீங்க இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேண்டைக்கு அவர் போயிட்டாருன்னா அந்த சைட்ல வந்து அவருக்கு ஒரு மார்க்கர் இருக்காங்க. சோ அங்க ஒரு பாஸ் போட்டு அங்க அடிச்சிருவாங்க. சோ ஒரு டிஃபெண்டரோட இது என்னன்னா அவன் மார்க்கரை ஹோல்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் வேலை. அதுக்கப்புறம் ஒரு பிளஃப் கொடுத்து தான் அவன் ஓகே அவன் அடிச்சாலும் அடிப்பான், அடிக்காட்டி இது பண்ணுவான். பட் ஆனா இந்த மேன் அவுட்னா அவன் ஈஸியா அடிச்சிருவான். ஸோ எனக்கு தெரிஞ்சு வேண்டைக்கோட பாதி மீம்ஸ் வர்றதுக்கு முக்கிய ரீசன் கொனாட்டே வந்து பெர்ஃபார்மிங் ரியலி புவர். ஒவ்வொரு மேட்சும் நம்ம பேசுறோம் கொனாட்டே ஏதாவது ஒன்று தப்பா பண்ணிடுறாரு, ஆக்வர்டா பண்றாரு. அவர்னால இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இது போன்மவுத் மேட்ச்லேயே சொல்லியிருப்பாங்க வேன் டிஸ்னி ஸ்டார்டட் வித் என்ன சொல்றது அந்த புவர் பர்ஃபார்மன்ஸ். அந்த எதாவது சொல்றேன் வேண்டைக்கோட போசிங்கை வச்சு அதை வச்சு மீன் போட்டுறேன். அதுவுமே கொனாட்டேவோட பொசிஷன், அதாவது அவர் பண்ண வேண்டிய மிஸ்டேக்னால இவர் இது பண்றாங்க. இவங்களுக்கு ஈஸி டார்கெட்டா போச்சு, மீடியாவுக்கும் வந்து மீம் போடுறதுக்கு ஈஸி டார்கெட்டா போச்சு. பட் ஆனா மேட்ச் பாக்குறவங்களுக்கு தெரியும் வேண்டைக் இல்லைனா லிவர்பூல் இல்லைன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் வேண்டைக் தான் வந்து லிவர்பூலோட பில்லரு. கண்டிப்பா ஷூர் டெஃபினெட்லி. அண்ட் செல்சிக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைச்சது. நம்ம கார்னாச்சோ ஆல்மோஸ்ட் போஸ்ட்லாம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அகைன் வந்து லிவர்பூல் வருவாங்க கேம்குள்ள. கேக்போ நைஸ் போச்சர்ஸ் கோல்னா சொல்லணும் அது கண்டிப்பா. ஏன்னா இசாக் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி எடுப்பாரு. பட் அது ஒரு பெரிய டச் மாதிரி இருக்கும். பட் அப்போதான் கேக்போ உள்ள வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணிடுவார் அந்த இடத்துல. ஆக்சுவலி அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் போன விதத்தை பார்த்தோன்னா நீ கண்டிப்பா லிவர்பூல் தான் ஜெயிப்பாங்க நினைப்பா. அந்த அளவுக்கு உள்ள வருவாங்க. பிளஸ் செல்சியோட பேக் டூமே இன்ஜுரி ஆயிடுவாங்க. பத்தியாஷியல் அச்சேப்பாங்க அதே மேட்ச் இன்ஜுரி ஆகும். அவங்களுக்கு போடுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ கைசேடோ ரீஸ் ஜேம்ஸ் சென்டர் பேக் ஆடுவாங்க. குஸ்டாவ்ஸ் மிட்ஃபீல்ட் ஆனவர் பேக்ல வந்துருவார். ஸோ இது பார்க்கும்போது ஓகே இவங்க எப்படி சர்வே ஆவாங்களா, லிவர்பூல் லாஸ்ட் மினிட்ல கோல் அடிச்சிட போறாங்களே யோசிச்சு கடைசியில அடிச்சது யாருன்னா பிரேசிலியன் யங்ஸ்டர் வண்டர் கிட், என்ன ஸ்டார் பாய் என்னன்னா சொல்லலாம், எஸ்டேவாவோ வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அவர் சப்பா வந்தாலும் சரி, அவர் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஃபர்ஸ்ட் கோலே ஒரு டேகர் இறக்குனாரு பாருங்க 90+7 ஒரு சம வின்னர். அதுவும் ஒரு மேன் ராபர்ட்சன் மாதிரி ஒரு டிஃபெண்டரை தாண்டி அடிச்சு அந்த கோல்னால 2-1 வின் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்டேவா வந்து நல்ல ஆள் கிடையாது, சம டேலண்ட். அண்ட் அகைன் குக்கரெல்லாம் அந்த பால் சரியான பால் போடுவார் உள்ள, அதையும் நம்ம பாராட்டி ஆகணும். அண்ட் இந்த கோலுக்கு முன்னாடி வந்து லிவர்பூல் கொஞ்சம் ஹேங்கிங்ல தான் இருந்தாங்க. மமார் டாஷ்விலி ஆலிசன் பதிலா வந்தாரு. அவர் ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் சேவ்ஸ் போடுவாரு. அந்த பைனோ கிட்டன்ஸ் அதுக்கப்புறம் வந்து கடைசியில கைசைடோட ஒரு நல்ல சேவ் போடுவாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய சேவ்ஸ் போட்டு லிவர்பூலோட கடைசி இருந்தாங்க. பட் Chelsea proved to be better at home. கண்டிப்பா. So deserving சொல்லுவியா 3 points? டெஃபினட்டா. பிகாஸ் அவங்க பிரேவா இருந்தாங்க, அவங்களுக்கு பிளேயர் இல்ல, இன்ஜுரியா இருந்தது. ஆனாலுமே அவங்க பிளே ஸ்டைல விடல, எண்ட் டு எண்ட் ஆனாங்க. அதாவது சொன்ன 2 டீமுமே வந்து எண்ட் டு எண்ட் ஆனாங்க. ஸோ நான் எய்தர் வே போயிருந்தாலும் நான் சர்ப்ரைஸ் ஆயிருக்க மாட்டேன். பிகாஸ் 2 டீமுமே வின் பண்ண ஆடினாங்க. எனக்கு செல்சி வின் பண்ண ஆடினதான் சர்ப்ரைஸ். பிகாஸ் அவங்க பிளேயர்ஸ் அத்தனை பேர் இன்ஜுரி இல்ல, ஆனாலும் நிறைய பிளேயர் ஸ்டார்ட் பண்ண பொசிஷன்ல இருந்து வேற பொசிஷன்ல ஆடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய புது பிளேயர்ஸ் மார்கை அப்புறம் எஸ்டேவா உள்ள வராங்க. எப்படி இது இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது அவங்க வின்னர் அடிக்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். செல்சி வந்து இன்னும் நாங்க வந்து ஒரு பெட்டர் டீம்ன்றதை ப்ரூவ் பண்றாங்க. பட் இது மென்ஷன் பண்ணி ஆகணும், லிவர்பூல் வந்து 3 games கன்சிக்யூட்டிவ் லாசஸ். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ் அவே, கலாட்டாசாரே அவே, அண்ட் இப்ப செல்சி அவே. ஸோ 3 straight away games loss. ஓகே, ஒன்னும் பெருசா தோக்கல, எல்லாமே வந்து ஒரு கோல் டிஃபரன்ஸ்ல தோத்தாங்க. பட் ஸ்டில் 5 goals விட்டுட்டு 2 goal தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுல நம்ம வந்து 8 daysக்கு முன்னாடி வந்து ஆர்சனல் வந்து அவ்வளோ கீழே இருந்தாங்க. நம்ம பார்த்தோம் கண்டிப்பா 5 points பிஹைண்ட் இருந்தோம். இப்போ 1 point லீட் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம லிவர்பூல் +4 GDல இருக்காங்க, ஆர்சனல் +11ல இருக்காங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் எனக்கு என்ன நீங்க நினைப்பீங்க, ஓகே 11 அடிச்சு நவுத்திருப்பாங்க, அடிக்கவும் செஞ்சோம். பட் 3 goals தான் கன்சிட் பண்ணியிருக்கோம். ஆல் காம்படிஷன்ஸ். EFL கப்ல ஒரு கேம், UCL 2 கேம், அப்புறம் இதுல 7 கேம். ஸோ 10 gamesல மொத்தம் 3 goals தான் கன்சிட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து இம்ப்ரெசிவ் ரெக்கார்ட். ஸோ அடுத்த ரெக்கார்ட் நாங்கள் இது பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம் தெரியும். ஆனால் ஜோசே மோரினோ வச்சு அந்த 15 goals ரெக்கார்டை எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். பட் ஆனால் ட்ரை பண்ணலாம். இந்த டிஃபென்சிவ் யூனிட் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் see. கண்டிப்பா ஆர்சனலோட டிஃபென்ஸ் தான் ஐ திங்க் யூரோப்பியன் டாப் லீக்ஸ்லேயே வந்து இதான் பெஸ்ட் டிஃபென்ஸ்னு நான் சொல்லுவேன். ஆர்சனல் டிஃபென்ஸ் நம்பர்ஸ் படின்னு இல்லை, பட் பெர்ஃபார்மன்ஸ் படி. கண்டிப்பா. ப்ளஸ் உங்களுக்கு பேக்கப்பும் அவ்வளோ பேர் இருக்காங்க டிஃபெண்டர்ஸ். ஸோ கண்டிப்பா அந்த டிஃபென்ஸை வச்சு இந்த அட்டாக்கிங் சைனிங்ஸ்லாம் புதுசா போட்டிருக்கீங்க, அதை வச்சு இந்த சீசன் கண்டிப்பா ஒரு நல்ல டைட்டில் சார்ஜுக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கேம் நியூகாசில் சாலிட் 2-0 win against Nottingham Forest and once again Nick Woltemade scores. and அவர் வந்து நம்ம பயங்கர லைவ்லியா இருந்தார் இந்த கேம்ல. வந்து 2 goal 3 goal கூட அடிச்சிருக்கலாம். எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் பவுன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு.
நல்ல ஷார்ட் பவர், நல்ல கரெக்டா ஆன் டார்கெட்க்கு அடிக்கிறாரு. சும்மா கண்ணாமுன்னான்லாம் அடிக்கிறது இல்ல. ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் சைனிங். எல்லாருமே அண்டர் ரேட்டட் சைனிங்னு சொன்னோம். கண்டிப்பா அந்த டேக் வந்து பிரைஸ் டேக் அதிகமா இருந்துச்சு, யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாமலும் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் கேம் வந்ததுல இருந்தே வந்து அவர் பல வருஷம் நியூ கேசலுக்கு விளையாண்ட மாதிரி விளையாண்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா நியூ கேசலுக்கு வந்து ஒரு மேஜர் பிளஸ். இசாக் மாதிரி ஒரு பிளேயர் லூஸ் பண்ணிட்டு அகைன் ஃபர்ஸ்ட் கோல் வந்து ப்ரூனோ குயிமாரஸ் அடிப்பாரு, நல்ல கோல். ஸோ 2-0 சாலிட் வின். அண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜரை தூக்குனாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அடி மேல அடிதான் எல்லாம். இதுக்கு வந்து ஒரே ரீசன் மார்க்கினஸ் அவங்க ஓனர் தான். பிகாஸ் வந்து நூனோஸ் எஸ்பிரிட்டோ சாண்டோ மாதிரி ஒரு நல்ல மேட்ச் நாங்கள் போன வீடியோலே சொல்லியிருப்போம். அவர் தூக்குனதுக்கு அவர் அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு, இன்னும் அனுபவிச்சுட்டே தான் இருக்காரு. ஏன்னா ஆன்ஜ் இது வரைக்கும் ஒரு வின் எடுக்கல, 7 கேம் ஆயிடுச்சு. அவங்க தோத்துட்டு தான் இருக்காங்க, டிஃபென்சிவ்லி போரா இருக்காங்க. பிகாஸ் ஒரு நாட்டிங்ஹாம் சைடோட ப்ளஸ் பாயிண்டே இதுக்கு முன்னாடி சீசன்லாம் சொல்றது ரீசனே வந்து அவங்க டிஃபென்சிவ் யூனிட் தான். இப்போ லீக் பண்ணிருக்காங்க. ஸோ ஆன்ஜ் அவர் வேலை விளாடுறது தப்பு இல்லை, பட் ஆனால் இது வந்து ரிசல்ட்ஸும் வர மாட்டேது. ஸோ வரிங் சைன்ஸ் தான். அதுவும் வந்து அவங்களோட மெயின் பிளேயர்ஸே மிஸ்டேக்ஸ் பண்றாங்க நிறைய. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் ப்ரூனோக்கு நம்ம பார்த்தோம்னா மார்கன் கிப்ஸ்வைட் வந்து ஈஸியா பால் லூஸ் பண்ணிடுவாரு, அவர் எடுத்துட்டு போய் அடிச்சிருவாரு. செகண்ட் கோல் வந்து பெனால்டி இல்ல வோல்டமார்டுக்கு, அது வந்து ஆண்டர்சன் அவங்களோட பெஸ்ட் மிட்ஃபீல்டர் அண்ட் லீக்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் லாஸ்ட் இயர், அவரு ஈஸியா ஒரு பெனால்டி லூஸ் பண்ணிடுவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லா சாலிடா விளையாண்டு சாலிடா கோச் பண்ணிருக்க மேனேஜரை தூக்கி புது மேனேஜர் வரும்போது பிளேயர்ஸுக்குமே கொஞ்சம் வந்து கண்டிப்பா. ஏன்னா ஆன்ஜ் பொறுத்தவரையும் எனக்கு கிளியரா தெரியும், ஸ்பர்ஸ்ல பார்த்துருக்கோம். அவர் வந்து ரிஸ்கெடுன்னு தான் சொல்லுவாரு, ஹைலே நாடு ரிஸ்கெடு பாசிட்டிவா ஆடுன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க பாசிட்டிவா ஆடுறதுக்கு வந்து ரிசல்ட் பாசிட்டிவா வரணும்னா டிஃபென்ஸ்ன்றது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கணும். அதனாலதான் ஆன்ஜுக்கும் தாமஸ் ஃப்ராங்க் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கும் எனக்கு தெரிஞ்ச இது அப்கிரேடுன்னு சொன்னேன். பிகாஸ் தாமஸ் ஃப்ராங்க் வந்து டிஃபென்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுவாரு. ஓகே, லெட்ஸ் see பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த கேம்ல எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, கமிங் டு தி நெக்ஸ்ட் கேம். Wolves 1 Brighton 1 ஸ்டேல்மேட். ஸோ இந்த கேம் ஸ்டேல்மேட் அதான் 1 ட்ரா ஆயிடுச்சு. பட் ஆனால் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பிரைட்டன் ஆஸ் யூஷுவல் பொசிஷன் வைஸ் டாமினேட் பண்ணாங்க. அண்ட் உல்ஸ்க்கு வந்து லாஸ்ட் மேட்ச் ட்ரா பண்ணி இப்போ ட்ரா பண்ணி 2 பாயிண்ட் இன்னும் ஃபர்ஸ்ட் வின் பண்ணலை. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு வரிங் சைன்ஸாக தான் போயிட்டு இருக்கு. 2 பேர்த்துக்கும் 1 பாயிண்ட். இது யாருக்குமே யூஸ் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் கண்டிப்பாக உல்ஸை பாராட்டியே ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் டு த சீசனில் தான் வந்தாங்க. அண்ட் ஸ்டான் லார்சன் திரும்பி வந்தது வந்து பயங்கர ப்ளஸ் அவங்களுக்கு. அண்ட் நிறையா நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க, ஷார்ட்ஸ் அடிச்சாங்க. லாஸ்ட்ல கூட ஸ்டான் லார்சன் போஸ்ட்ல அடிப்பாரு. ஸோ முக்கியமா வந்து ஸ்டான் லார்சன் ஏன் பேசுறேன்னா, அவர் இந்த பொசிஷனிங் வந்து நல்லா ஃப்ரீயான பொசிஷனிங். ஆனால் நீங்க பார்த்துருப்பீங்க பிரைட்டன் வந்து நிறைய ஷார்ட்ஸ் அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. பட் த்ரெட்டனிங்கான சான்சஸ்னு பார்த்தா நான் உல்ஸுக்கு தான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஸோ அது வந்து அவங்க எப்போதுமே சீசன் ஸ்டார்ட்ல இருந்தே தான் பண்ணிருக்காங்க. பட் எனிவேஸ் லைனை கிராஸ் பண்ணோம். இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. 2 பாயிண்ட் ஒரு வின்னும் பண்ணல, ஒன்றும் பண்ண முடியாது. பிரைட்டன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய டீமை வின் பண்ணிட்டு இந்த மாதிரி டீமை ட்ராப் பண்ணிட்டு ராபின்ஹுட் வேலையை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஓகே, மூவிங் டு நெக்ஸ்ட் கேம். வில்லா 2 Burnley 1. வில்லா வந்து அவங்களோட சாலிட் கம்பேக் டு த சீசனை கொடுத்துட்டு இருக்காங்க. யூரோப்லையும் வின் பண்றாங்க, பிரீமியர் லீக்லயும் வின் பண்றாங்க. another crucial பாயிண்ட் இந்த கேம்ல வந்து டானியல் மலான் டபுள் ரேஸ் அடிப்பாரு. ஸோ அதுவும் எப்போதுமே வாட்கின்ஸ் மார்கன்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸே அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கும் போது மாலன் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வந்து 2 கோல், அதுவும் வந்து நல்ல ஃபினிஷ் ரெண்டுமே. ஸோ அது பெரிய பிளஸ் தான். அண்ட் பர்ன்லி எப்போதும் போல அகைன் இன்னொரு கோல் அடிச்சாங்க. ஸோ பட் ஸ்டில் அவங்களால அதுக்கு மேல வர முடியல. அண்ட் வில்லா வந்து கம்ஃபர்டபுளா முடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த கேம். 3 points at home. So again, a good positive sign for the Villains. Yeah. Okay, moving to the next game. Manchester City 1 Brentford 0 in GTEC Community Stadium. So சிட்டி வந்து 7 games அன்பீட்டனாக இருக்காங்க ஆல் காம்படிஷன்ஸ். அண்ட் வந்து அவங்க எப்படியோ பாயிண்ட் எடுத்துட்டு இம்ப்ரெசிவாக விளாட்லாட்டியும் அவங்க வந்து பாயிண்ட்ஸ் எப்படியாவது எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பெப்பு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு டிஃபென்சிவ்லி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய பெப் டீம் மாதிரி இல்லையா. ஸோ அவர் வந்து இப்போ டிஃபென்ஸ் பேஸ்டாக இருக்காரு. பட் ஆனால் அவருக்கு ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஹாலாண்ட் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு. யூசிஎல்லாக இருந்தாலும் சரி, பிரீமியர் லீகாக இருந்தாலும் சரி, அது என்ன காம்படிஷனாக இருந்தாலும் சரி, நமக்கும் ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் பேசி எனக்கு போரே அடிச்சிச்சு. ஹாலாண்ட் ஸ்கோர், ஹாலாண்ட் பிரேஸ், ஹாலாண்ட் சிங்கிள், ஹாலாண்ட் ஹேட்ரிக்னு எல்லா வீடியோலையும் அதாவது சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த மேட்ச்மே அந்த ஒரு கோல்னால ஜெயிச்சாங்க, ஹாலாண்டோட கோல்னால. அதுவும் அவர் இப்போ 9 கோல்ஸ் அடிச்சிருக்காரு பிரீமியர் லீக்ல. எனக்கு தெரிஞ்சு ஹாலாண்ட், கேன், எம்பாப்பேக்கு தான் வந்து அந்த யூரோப்பியன் கோல்டன் பூட்டுக்கு போட்டி இருக்கும் டெஃபினட்டா. கண்டிப்பா. பிளஸ் வந்து நம்ம அந்த ஒரு கோல் அடிச்சாரு ஹாலாண்ட், அந்த கோலுமே வந்து கிளியர் கட் சான்ஸ்லாம் சொல்ல முடியாது. அவரா உருவாக்கி அப்படி இப்படி பண்ணி கடைசியில ஒரு நல்ல
ஃபினிஷ் போட்டு முடிச்சிட்டாரு. அண்ட் அகைன் நம்ம இந்த பெப் வந்து டிஃபென்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாருன்னு சொல்றோம். அதுக்கு அவங்க கோல் கீப்பர் கண்டிப்பா யூஸ் ஆவாங்க. ஏன்னா 1-on-1 சான்ஸ் கிடைக்கும் பிரென்ட்ஃபோர்டுக்கு. ஸோ அதை சேவ் பண்ணுவாரு. ஸோ சேவ் பண்ணலன்னா அப்பவே 1-1 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கேம் எப்படி வேணாலும் போயிருக்கலாம் கண்டிப்பா. ஸோ அண்ட் அகெயின் நம்ம லிவர்பூல் பத்தி பேசிட்டு இருந்தோம். லாஸ்ட் மினிட்ஸ் கம்பேக்ஸ் அப்படிதான் பாயிண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அது மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நம்ம பேசினோம். தொடர்ந்து 3 லாசஸ் ஆச்சு. இதே மாதிரி இப்போ ஹாலண்ட் ஃபார்ம் அவுட் ஆனா என்ன ஆகும் சிட்டிக்கு? கண்டிப்பா இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். பட் ஆனா அவங்க இப்போ டாப் 5 வந்துட்டாங்க, 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாமே பக்கத்துல தான் இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த கேம் ஒரு டீம் ஜெயிக்கலன்னா மேலே வர்றதுக்கு டீம் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஈச் கேம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த கேம் வீக்கில் நம்ம பார்ப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் கேம் வீக் வந்து இன்டர்நேஷ்னல் பிரேக்கு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் கேம் வீக்கில் பார்ப்போம். அன்டில் தென் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அண்ட் கமெண்ட்ஸ்ல போடுங்க அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ், என்ன மாதிரி நாங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணணும், என்ன மாதிரி இன்டர்நேஷனல் பிரேக் வருது. ஸோ இன்டர்நேஷனல் மேட்சஸ் நல்லதாக போச்சுன்னா கண்டிப்பாக அதையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஓகே, அன்டில் தென் பை, குட் நைட்.